அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை அலுவலக செயலகம் இன்று அறிவித்து அதை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி நிர்வாக ரீதியாக தெரிவித்திருக்கிறது. இதனால் வரும் பிப்ரவரி மாதம் டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அங்கு ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அதனோடு இணைந்து இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு திருமகன் ஈவேரா மறைந்ததால் அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். இப்போது EVKS இளங்கோவனும் மறைந்திருப்பதால் மூன்றாவது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே தொகுதிக்கு மூன்றாவது முறையாக இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையொட்டி இன்று தமிழக சட்டப்பேரவை செயலகம் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதற்கான அந்த அறிவிப்பை நிர்வாக ரீதியாக முறைப்படி தெரிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தல் வரும் பிப்ரவரியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.